கண்டார் தோளே கண்டார். ராமன் நடந்து வர அழகில் அந்த தோல் அழகை பார்த்தவா அதையே பார்க்குறா. அவருடைய தாள் சரணத்தை பார்க்குறவா சரணத்தையே பார்க்குறா. அந்த கையை ஆட்டின போகிறாரே தடக்கை கண்டார் மகவே. இவாள் கண்ணு சரியில்லையான்னா வாழ் கொண்ட கண்ணார். அப்பேற்பட்ட கண் வீச்சு உடையவர்கள் அவர்களாலேயே மிதிலானகிற பெண்களால் இந்த ராமனுடைய அழகை பார்க்க முடியல. யாரே வடிவினை முடிய கண்டார் ஊழ் கொண்ட சமயத்தன் நான் உருவு கண்டாரை எத்தார். பரமேஸ்வரன் பிக்ஷாடன மூர்த்தியாக வந்தார் தாருகாவனத்தில். அப்படி வரும்பொழுது அந்த மகரிஷிகள் ரொம்ப அகங்காரம் பண்ணிட்டு இருந்தா. அதனால என்ன பண்ணினார், அவாத்து மாமிகள்லாம் அந்த பிக்ஷாடன மூர்த்தியான அந்த பரமேஸ்வரன் பின்னாடியே போயிட்டார். அப்படி பரமேஸ்வரன் பின்னாடி அந்த பிக்ஷாடன மூர்த்தி பின்னாடி அந்த மகரிஷி பத்னிகள் போன மாதிரி இங்கே ராமர் பின்னாடி இவெல்லாம் போயிட்டாங்கிறார். ஊழ் கொண்ட சமயத்தான் உருவு கொண்டாரி எத்தான். அந்த பிக்ஷாடன மூர்த்தி அந்த கருசம்ஹார மூர்த்தி அவருடைய ரூபத்தை பார்க்கணுன்னா இங்கே வழூர்னு இருக்கு நாயிரங்கிட்ட அந்த பகவான் அவருடைய பிக்ஷாடன மூர்த்தியாக வந்த அந்த அழகு அந்த நடனத்தை அங்கே பார்க்கலாம். பகவான் வீரட்டானத்தில் ஒரு இடம் சித்தமான கஷேத்திரம் வழூர்னுக்கு பத்மா சுப்பிரமணியனுடைய குருவனுடைய ஊர். அந்த சாதாரண சிதம்பரம் நடனம் நம்ம பார்க்கலாம். இப்படி நிற்கிறதே கஷ்டம். நடராஜர் மாதிரி நிற்கிறதே கஷ்டம். ஒருத்த காலை வச்சு நின்று மடங்கி நிற்கிறதே கஷ்டம். அவருடைய ஸ்டைல் இருக்கே அந்த கரிசம்ஹார மூர்த்தியை இன்னும் திருப்பி இப்படி காலை வச்சுன்னு இருப்பார். நான் எனக்கு இது பண்ணி தெரியாது, நேராக போய் பார்த்தா உங்களுக்கு புரியும். அப்படி அழகு சொட்டக இருப்பார் அந்த வழூர். அந்த சுவாமி மாதிரி இருக்காருங்கிறார் ராமர். உள்கொண்ட சமயத்தன் நான் உருவு கண்டாரை எத்தார். தயரதன் புதல்வன் என்பார் தாமரை கண்ணன் என்பார். இது யாருடைய பையன் கேட்குற? தசரத புத்திரங்கிறா. யாருடைய பத்திரனா? அந்த கண்ணை பாரு. தாமரை கண்ணன் என்பார் புயல் இவன் மேனி என்பார். புயல்லாம் இந்த மேக சியாமனா இருக்கா. மேகத்தில் கூட அட்ராக்டிவ் இருக்காது. அந்த நீல கலரில் ஒரு பூ இருக்கும். அந்த பூ காயாம்பூ மாதிரி இருக்கா. புயலவன் மேன் என்பார் பூவையே பொருதும் என்பார் மயலுடைத்து உலகம் என்பார். கேட்குறா ஏண்டி ஒருத்தர் வாசலில் அழகாக ஒருத்தர் போனால் வீட்டில் வேலையை பண்ணாமல் வாசலில் வந்து வேடிக்கை பார்ப்பாளா? அவள் வீட்டில் காலம்பரை 1000 காரியம் இருக்கும். அரைக்கிறது கரைக்கிறது இவெல்லாம் மிஷின் வந்துருத்து. மிஷின் தான் கூட அதுக்கும் சுத்தணுமே. இவ்வளோ 1000-5000 காரியம் ஒரு பொம்நாட்டிகளுக்கு வீட்டில் காரியம் இருக்கும்போது வீட்டில் காரியத்தை விட்டுட்டு இப்படி வாசலில் ஒருத்தர் அழகாக போகிறான்னு வேடிக்கை பார்க்குறேன்னா உடனே சொன்னால் நான் மாத்திரமா பார்க்குறேன். இங்கே பார், ஏத்தாத்து HV பார்க்குறா, அடுத்தாத்து அம்புடு பார்க்குறா, கோடியாத்து கோமதி பார்க்குறா, மாடியாத்து மல்லிகா பார்க்குறா, எல்லாரும் தான் ராமரை பார்க்குறா, நான் மாத்திரமா பார்க்குறேன். மயலுடைத்து உலகம் என்பார். இப்படி உங்கள் மாமியார் திட்ட மாட்டாளான்னு சத்தம் போடாத. எங்கள் மாமியாருக்கு முன்னாடி நின்று பார்க்குறா. நாத்தனார் அவன் நடுவில் நின்று பார்க்குறா. ஒருபடி ஓரமாக நின்று பார்க்குறா. மயலுடைத்து உலகம் என்பார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மானிடர் அல்ல வெண்பார். மன்மதனமனை கூட நம்ம பார்க்க மாட்டோம். இவரை பார்க்குறோன்னா இவர் மனுஷனே இல்லை. அப்போ யாருடானா கயலுகள் கடலுள் வைகும் கடவுளே காணும் என்பார். இவர் பதிவிரதைகளாக இருக்கிறதுனால இவா கண்டுபிடிச்சிட்டா. கயல்லாம் மீன்கள். அந்த மீன்களை துள்ள வைப்பாராம். பார்க்கடலில் பெருமாள் படுத்துட்டு இருக்கும்போது அந்த பார்க்கடலில் உள்ள மீன்கள்லாம் துள்ளுமா. இது துள்ளி அந்த பெருமாளை பார்த்து விழுமா. கயலுகள் கடல் மீன்கள் துள்ளக்கூடிய அந்த பார்க்கடலில் படுத்துட்டு இருக்க பெருமாள் தான் இங்கே வந்திருக்கா. எதுக்கு வந்திருக்கா? நம்ம கண்ணாகி மீனை துள்ள வைக்கிறதுக்கு வந்திருக்கார். கயலுகள் கடல் உள்வைகும் கடவுளையே காணும் என்பார். அந்த ராமனுடைய அழகை பார்த்து எல்லாம் மயங்கி நிற்க இருந்து ராமர் போகிறார். ஒரு அழகான அரண்மனையை பார்க்குறார். ரொம்ப அழகாக இருக்குது இந்த அரண்மனையை பார்க்குறா. அதில் அழகான சித்திரங்கள்லாம் இருக்குது. ராமர் ரசிகர். அதில் ஒரு பொம்மநாட்டி பொம்மை இருக்குது. இவ்வளோ பொம்மை எவ்வளோ நான் 10 ரூபா ஒருத்தர் வச்சுருக்கானே அப்படின்னு பொம்மை யாருன்னு பார்த்துட்டு கடைசியாக அது கண் சிமிட்ரஸ். அவள் தான் ஆகா பொம்மை இல்லவருக்கு ஒரிஜினல் பொம்மநாட்டி போல இருக்குது. ஏன்னா சீதை தான் பந்து விளையாடிட்டு இருந்தால் அந்த பந்து கீழே விழுந்துடுத்து. எங்கே விழுந்துருக்குன்னு எட்டி பார்க்கலான்னு அந்த மாடியில் அந்த கை பிடிக்கிற இடத்துல கை வச்சுட்டு எட்டி பார்க்குற டயத்தில் தான் ராமர் பார்த்தா. ஆனால் பொம்மை நினச்சிட்டார். கண்ணை சிமிட்டின உடனே எப்போ பொண்ணு தள்ளியிருக்கோ டகான்னு கண்ணு தலையை குடிஞ்சு விட்டார் ராமர். ராமன்னா அப்படி தான் இருப்பார். கிருஷ்ணான்னு கண்ணடிப்பான். அப்படி பண்ணக்கூடாது. ராமர் மாதிரி இருக்கு. தலையை குடிஞ்சு விட்டார். தலையை குடிந்த உடனேயே மேலேருந்து பார்க்குற சீதைக்கு ராமனுடைய கேசங்கள் தெரியறது. எப்படி சீதை அனுபவிச்சான்னு திருமங்கை வர வண்டிக்கிறான். மைவண்ணனரும் குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர்க்குழை இருவாடிலங்கியாட
எய்வண்ண வெம்சிலையே துணையாய் இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமகுதே. அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி நாம் அவரை தேவரென்று அஞ்சினோமே. மெய்வண்ண நரும் குஞ்சி குழல் பிடித்தாள். இப்போல்லாம் தலையில் எண்ணெயை தேய்ச்சிலாம் குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு ராமர். இருந்தாலும் அந்த கேசம் கருகிறன்னு கேசமாக இருக்கு. அந்த ஏன்னா உண்மையான அந்த சாமுத்திரிகா லட்சண பிரகாரம் இருக்கிறவாளுக்கு அந்த கேசம் செம்பட்டையாகாது, நரைக்காது. அப்படியே ஷோடசஸ்திரீ சகஸ்திரேசா சுந்தர கேசான்னார். 16,108 கல்யாணம் மன்னிந்தும் இந்த கிருஷ்ணனுடைய கேசம் வெளுக்கலையா, செம்பட்டை பிடிக்கலையா, முடியெல்லாம் போகலையா, அப்படியே இருக்குங்கிறார். நான் அந்த பிரம்மச்சரியம் அப்படி ராமருக்கு அந்த பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுனால அப்படி இந்த கேசம் அப்படியே ஜம்முன்னு இருக்கு. அதை பார்த்து மேய்கிறாள். எய்வண்ண வெம்சிலையே அந்த வில்ல எடுத்துன்னு வரா. 2 பேரும் வந்தா இருக்கிற நான் ஒருத்தரை தான் பார்க்குறேன். கையும் தாமரையாக இருக்குது, காலும் தாமரையாக, எல்லாம் தாமரையாக இருக்கே அப்படின்னு. இப்படியேப்பட்ட ஒருத்தரை மனுஷியால் இருக்க முடியாது, தேவராக இருக்கும் அப்படின்னு நினச்சினா தேவர் என்று அஞ்சினோமேன்னு நினைக்கும் பொழுதே அவளுடைய தோழி சீதையில் தோழி வந்தாள். அக்கா இது யார் தெரியுமா? தசரத ராஜ குமாராலாம், வில்ல பார்க்க வந்திருக்காளான்னு சொன்னோடனே தேவர் என்று அஞ்சினோமே. நல்ல வேலை தேவர்கள்னு நினச்சிட்டேன். நான் தேவர்களை பார்த்து ஆசைப்படக்கூடாது, ஆனால் நம்மளவராக தான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு அஞ்சினோமே நினைக்கும் பொழுதே நம்ம மனுஷியால் தான் சொன்னோடனே ஒரு சமாதானம் ஆச்சு. ராமர் கிராஸ் பண்ணி போயிட்டார். அதன் பிறகு அந்த ராமருடைய விரகத்தில் சீதை ரொம்ப தவிக்கிறார். உடம்பெல்லாம் அப்படியே சூடாக எடுத்து வலையெல்லாம் இலச்சி போய் கீழே விழுதுடுத்து. இதை பார்த்த தோழி பிரேமலத்தான்னு பேர். அவர் பட்னு என்ன பண்ணினால் ஒரு சித்திரத்தை ராமரை மாதிரியே வரைஞ்சி காமிச்சுட்டாள். அதை பார்க்குறாள். குவலயஸ்யாமலாங்கா கர்ணாந்த நிவிஷ்ட தீர்க்கநயனாந்தா கதமபி சயேவ தாதுசோ லிகிதா. இந்த ராமரை பார்க்க முடியலையே நினச்சிட்டேன், அதே மாதிரி எழுதிட்டியேம்மா அப்படி சந்தோஷப்பட்டாள். அதன் பிறகு சீதைக்கு ஒன்றும் சாப்பாடு பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல. சா நஸ்நாதி நச்சானு லிம்பதி நவாகேஷேஷு தத்தே ஸ்ரஜம் ந கிரீடாசு மனோததாதி நசகீராலோகதே சாட்டுஷூம் கிந்துன்யஸ்தமுகாம்புஜம் கரதலே பாஷ்பாயமானே க்ஷணம். அப்படி ராமர் விரகத்தில் இருக்கும்பொழுது தோழி சொன்னால் கவலைப்படாதீங்களோ, வில்லை பார்க்கலாம் வரா, நாங்கள் போகும்போதுன்னு சொல்ல. வில்லு பார்க்குற இடத்துக்கு இவாளும் வரா. மாறி வழியாக அந்த வில்லு வெட்டியில் கொண்டு வச்சிருக்கு. ஜனக மகாராஜா நாங்கள்லாம் இந்த பூஜை பண்ணிட்டு இருக்கோம், இதை யார் நானேற்றாலோ அவளுக்கு என் பொண்ணை தரையும் சொல்லியிருக்கேன், உங்கள் குழந்தைகளை பார்க்க சொல்லும்போது என்று சொல்ல உடனே விஸ்வாமித்திரர் வத்சராம தனு பஸ்யே இது ராகவம் அப்ரவீத். குழந்தையே கூப்பிட்டா. குழந்தைன்னு கூப்பிட்டா அந்த 2 பேரில் குழந்தை யாரு? லட்சுமணன். உடனே லட்சுமணன் எழுதுண்டான். லட்சுமணன் ராமான்ட்டார். வத்சான்னு உடனே லட்சுமணன் எழுதுனே ராமான்னு விட்டார். ஏன்னா லட்சுமணனுக்கு என்ன ஆசைன்னா வில்ல தானே உடைக்கணும், வில்ல உடைச்சி நான் வச்சுடுறேன், அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டுமேங்கிறார். அப்படிலாம் இல்லை, யார் வில்ல வைக்கிறாளோ அவளுக்கு பொண்ணுங்கிறதுனால நீ உட்காரு. ராமா தனு பஸ்ய பஸ்யேத்தின்னு சொல்லணும். பஸ்ய இதி ராகவம்னு அந்த வார்த்தையே உடச்சி காமிக்கிறார். இல்லை என்னதுன்னா இங்கிரஜாஸ்து கோசலாகான்னு இந்த வார்த்தையை பிரித்து சொல்கிறதுலேருந்தே, இந்த உடச்சி சொல்கிறதுலேருந்தே இந்த வில்ல உடச்சிருங்கிறதுன்னு அவர் துவனியாக சொல்கிறார். பஸ்ய இதி ராகவம் அப்ரவீத் அந்த வார்த்தையை பிரித்து சொன்னார். அது வில்ல பாருன்னு தானே விஸ்வாமித்திரர் சொன்னார். இவர் யார் ராமரை உடைக்க சொன்னான்னா, இல்லை அது பாருன்னா பாருன்னு இடத்துல ஒரு கை பாருன்னு அர்த்தம். அது சொல்கிறதுல வித்தியாசம் இருக்கு. அதான் இதி ராகவம் அப்ரவீத் இப்படி சொன்ன உடனே ராமர் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன் என்று சொல்லி அந்த வில்லை எடுத்து நானேற்றார். அதில் 2 காரியம் பண்ணுறதாக அழகாக வர்ணிக்கிறார் நம்ம திருவிசநல்லூர் ராமபத்ர தீட்சிதர். மகான்களுக்கு தான் அனுபவம். இவர் திருவிசநல்லூரில் இருந்தாரா எந்த ஊரில் இருந்தாலும் தெரியல, அவர் ஊர் தான் திருவிசநல்லூர் தவிர இந்த ராமபத்ர தீட்சிதர் மனசு முழுக்க சித்திரகூடத்திலையும் மிதிலேரியும் அயோத்தியிலையும் கிஷ்கிந்தேலியும் ராமர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் போயிட்டு இருக்கான். நேராக போனாரா தெரியல, மனசுனால பார்த்து வர்ணிக்கிறான். உட்சிப்தம் சக கௌஷிகஸ்ய புலகை சார்த்தம் முகே. நம்ம கூட இந்த நேரம் இருந்தால் அப்படி பார்த்துருக்க மாட்டோம். ராமர் என்ன பண்ணினார்னு மனசில் பார்த்து அப்படியே நமக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறான். உட்சிப்தம் சக கௌஷிகஸ்ய புலகை சார்த்தம் முகேன்னாமிதம் பூபானாம் ஜனகஸ்ய சம்சயதியா சாகம் சமாஸ்பாலிதம்
வைதேகி மனசா சமஞ்ச சகசா கிருஷ்டம் ததோ பார்கவ பிரௌடாகம் பிரதி கந்தனேன மகதா தத்பக்னமைஷம் தனுகும். அந்த வில் அப்படி எடுக்கிறார். கரும்பை எப்படி ஆனைக்குட்டி எடுக்குமோ அது மாதிரி எடுக்கிறார். அந்த வில்லை எடுத்து நிமித்தும் பொழுதே வில்லை மாத்திரம் நிமித்தலையாம், அந்த வந்த விஸ்வாமித்திரடைய ரோமத்தெல்லாம் நிமித்தினாராம். ஏன்னா யாராலையும் தூக்க முடியாத வில்லை நான் கொண்டு வந்து வெற்றிக்கிட்டா வரலாம் இருக்கு. மேனி சிலுக்கிறது விஸ்வாமித்திரருக்கு. சக கௌசிகஸ்ய புலகைஹி. அப்புறம் சார்த்தம் முகேர்நாமிதம் பூ, அந்த வில்லுடைய நான்கையரை எடுத்து பிடிச்சி இழுக்கிறார். இழுக்கும்பொழுது அந்த வில்லு மாத்திரம் வளையலையாம். அங்கே கர்வம் பிடிச்ச ராஜாக்கெல்லாம் நின்றுருந்தாலாம், இந்த குட்டிக்கு என்ன பண்ண போகிறான்னு. அந்த வில்லுடைய தலை வணங்கும் பொழுது அந்த ராஜாவோட தலையை சேர்த்து வளைச்சாராம். சார்த்தம் முகேர்நாமிதம் பூபானாம். அந்த நான்கயிறு எடுத்து ஸ்டிஃபாக இருக்கான்னு அப்படி இழுத்து சொடுக்கி விடுவா. அந்த நான்கயிறு அப்படி உதரும் பொழுது நான்கயிறை மாத்திரம் உதறலியாம். ஜனகஸ்ய சம்சய தியா சாகம். ஜனகனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தான், தெரியாதனமாக வில்ல பந்தயமாக வச்சுட்டேனே, இந்த பையன் இந்த வில்லை உடைச்சா தேவையில்லையே நினைக்கும் பொழுது அந்த சந்தேகத்தையும் சேர்த்து உதறிட்டான். உதறின அந்த ராமன் மறுபடியும் நான்கயிறை பிடிச்சி இழுக்கிறார். நான்கயிறை இழுக்கும் பொழுது நான்கயிறை மாத்திரம் இழுக்கலையாம். அங்கே பால்கனிலிருந்து சீதை ராமரை பார்க்குறாளே, வைதேகி மனசா சமஞ்ச சகசா கிருஷ்டம். நான்கயிறை தன் பக்கம் இழுக்கும்பொழுது அந்த சீதையுடைய மனசையும் சேர்த்து தன் பக்கம் இழுத்தான். அப்படி இழுத்து அந்த நுனியில் இந்த நுனியில் கட்டணும். அந்த கட்டுற டயத்தில் பார்கவ பிரௌடாகங்கிறது கந்தனேன மகதா. ராமனுடைய புஜபலம் தாங்காமல் வில்லு முறிஞ்சுதான். வில்லு மாத்திரம் முறிய பரசுராமுடைய கர்வத்தையும் அப்பயே சேர்த்து முறிச்சு விட்டார். பார்கவ பிரௌடாகந்தி கந்தனேன மகதா தத்பக்ன நைஷம் தனுகும். வில்லை முறிச்சான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வில்லு முறிஞ்சு எடுத்துங்கிறார். தத் பபஞ்ச. நம்ம தான் வில்லை ராமன் முடிச்சா சொல்லிட்டு இருக்கோம், அது தப்பு. வில்லு முறிஞ்சுதுன்னு தான் ராமாயணத்தில் இருக்கு. வில்லு ஏன் முறிஞ்சுதுன்னா அந்த வில்லு பார்த்து தான் ராமர் சீதை கல்யாணத்துக்கு பந்தயமானதுட்டும் நான் இருந்தேன்னா அப்புறம் வேறு யாராவது கல்யாணத்துக்கு நம்ம பந்தயமாப்பா சரியா வராது, இதோட முடிச்சுக்குவோம் நம்ம கல்யாணு. தத் பபஞ்ச தனுர் மத்தியே நரஸ்ரேஷ்டோ மகாயசாக. அந்த வில்லே முறிஞ்சுடுச்சு, அது கீழே விழுந்துடுச்சு. ராமர் கையில் ஒரு வில்லு இருந்தது, அந்த வில்லு பார்த்து தான் சிவதனுசை பார்த்து தான் உன்னை முடிச்சு போட்டார் பார், என்னை கையில் வச்சுட்டு இருக்காருன்னு. அதுக்கு சிவதனுசு சொன்னதான், முடிச்சு போட்டாலும் காலடியில் போட்டுருக்காரு, எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு. உடனே ராமர் வில்லை முடிச்சுன்னா சீதை மாலை எடுத்துன்னு வரா. மாலை எடுத்துன்னு வந்து போட வந்தால் ராமரும் ரொம்ப டாலாக இருக்கார். மாலை எப்படி போடுறது, ஜெம்பனியாக போடுறது மாலை. அதனால் அங்கே ஒரு சீதையுடைய தோழி பிரேமலத்தான்னு பேர், அவள் அங்கே வந்து ராமருக்கு நமஸ்தேன்னா பதிலுக்கு ராமரும் நமஸ்தேன்னு தலையை குனிஞ்சார். டக்குனு சீதையை மாலை போட்டார். இது ராமர் சொன்னால் மாலவனா போட்டுக்கிட்டும் அவிஜ்ஞாய பிதுஷ்சந்தம் அயோத்தியாதிபதி. அப்பா சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னுட்டார். இது வந்து சத்திரிய நியமம், அது மாதிரிலாம் பண்ணிக்கலான்னு இருந்தால் அந்த சத்திரியனாக இருந்தும் இந்த நியமம் அப்பாவுக்கு பக்தியாக இருக்காரையும் பார்த்தா ஆச்சரியப்பட்டு ஜனக மகாராஜா தசரதனுக்கு தூது அனுப்பிச்சு அவள் வர விஷயத்தை தெரிவித்தா. ஜனகராஜா தூது வந்து சொல்கிறா, திஷ்டியாமே நிதிதா விக்னாக திஷ்டியாமே தரிசி. அவள் சொல்கிறார், ஆஹா இது மாதிரி உங்கள் புத்திரன் இது மாதிரி நான் சங்கல்பம் பண்ணினேன், வில்ல முறிச்சவாள் பொண்ணை கொடுக்குறேன்னு, அதனால் நீங்கள் வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி தரணும் பிரார்த்தனை பண்ணேன். வசிட்டை கேட்டால் நல்ல சம்பந்தமா, நல்ல சம்பந்தம் பண்ணி குடும்பத்தோட கிளம்பி வந்துட்டார். தசரதரம் வந்து அதுக்கு கோதான மங்கலம்னு ஒன்று உண்டு. அதுக்கு முன்னாடி என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணணும், இந்த பூர்வாங்கம்னு சொல்கிறோமே, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்பொழுதே பரதனுடைய மாமா யுதாஜித்துன்னு அவர் அங்கேயும் வந்தார். அது அயோத்தியில் யாருமே இல்லை, எல்லாம் எங்கே போயிருக்காங்க, எல்லாம் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. நான் ஒரு மாமாவை கல்யாணத்துக்கு கூப்பிடாமல் எப்படி கல்யாணம் பண்ணலான்னு அங்கே கோவத்துக்கு வந்தார். கோவத்தில் வந்து தசரதரை பார்த்துக்கிட்டார். என்ன போய் நான் ஒரு மாமா, பரதனுக்கும் கல்யாணம் இப்போ கேள்விப்பட்டேன், பையனை தூக்கிறதுக்கு மாமா வேண்டாமா, மாலை மாற்ற தூக்கிறதுக்கு மாமாவை கூடாமல் என்னமா நீங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினீங்க. உடனே தசரதர் சொன்னால், நானே கல்யாணம் பார்க்க தான் வந்திருக்கேன். பார்க்க வந்திருக்கல ஏற்பாடெல்லாம் என்ன, இப்போல்லாம் மொத்தமாக கான்ட்ராக்டை விட்ட மாதிரி விஸ்வாமித்திர கான்ட்ராக்டில் விட்டுவிட்டேன். அவரே எல்லா பொறுப்பும் அவர்கிட்ட விட்டுவிட்டேன். அவர்கிட்ட ஒரு கல்யாணம் தான் சொன்னேன், ஒரு கல்யாணத்தில் 4 கல்யாணம் ஏற்படுத்தார். சில கெட்டிக்காரெல்லாம் அது மாதிரி பண்ணிவிடுவா. அது மாதிரி அவர் பொறுப்பில் விட்டுட்டேன்னு விஸ்வாமித்திரட்ட போய் யாரும் கேட்குறது, என்னை கூப்பிடுவேன்னா உடனே பிரிட்டிஷ் அப்பம்பார் எல்லாம் மதிய மௌனமாக போயிட்டான். அப்புறம் நிச்சயதார்த்தம் நடக்கிறது.
நிச்சயதார்த்தத்தில் சதுருசோ தர்ம சம்பந்தா சதுருசோ ரூப சம்பதா ராமலட்சுமணையோ ராஜன் சீதா சோர்மிலையாசக. இந்த பொருத்தம், இந்த குலம் கோத்திரம் பொருத்தமாக இருக்கா பார்க்கணுமே. 3 தலைமுறை சொல்கிறோம் நம்ம. நப்த்ரே பௌத்ராய புத்திராய இப்படி 3 தலைமுறை சொல்கிறதுக்கே தேடி தேடி பார்த்து திண்டாட வேண்டியிருக்கு ஒருத்தையும் கேட்டு. இங்கே 3 தலைமுறை இல்லை 100 தலைமுறை சொல்கிறான். தசரதனுடைய அப்பா மாத்திரம் அஜன் தசரதன், அதுக்கு முன்னாடி உள்ள ரகு அது சொன்னால் கூட போதும். இங்கே என்னடான்னா பிரம்மா கிட்டேருந்து ஆரம்பித்து இது வரையண்டும் வந்து இது எல்லா பரம்பரையும் சொல்கிறார் வசிஷ்டன். இந்த பக்கத்தில் சதானந்தர் தான் வாத்தியார், குட்டி வாத்தியார் இப்போ தான் வந்திருக்கார். அவருக்கு இதெல்லாம் தெரியலைங்கிறதுனால அவள் லிஸ்ட்டு வச்சுருக்கா. அந்த லிஸ்ட்டில் இவர் ஜனக மகாராஜா தன்னுடைய பரம்பரையை அவர் சொல்கிறார். இந்த சொன்ன பிறகு 2ம் பொருத்தமாக இருக்குது. கல்யாணத்தை சீதைக்கு ராமருக்கு சீதையை கொடுக்குற மாதிரி லட்சுமணனுக்கு ஊர்மொழியை கொடுத்துடலாம்னார். அப்புறம் அந்த பக்கம் 2 பொண்ணு இருக்கிறத பார்த்தா யாருன்னு என் தம்பி பொண்ணு, அந்த 2 பொண்ணை இந்த பரதசத்திரங்களுக்கு கொடுத்து விடலான்னு விஸ்வாமித்திரரே தீர்மானம் பண்ணு. ராஜாக்கெல்லாம் அப்படி கொடுக்க மாட்டான். ஒரே இடத்துல பொண்ணு வேறு வேறு தேசத்தில் கொடுத்து தன்னுடைய பந்தத்தை ஜாஸ்தி பண்ணிப்பான். இப்போ ஒரே இடத்துல கொடுக்க சொல்கிறாரேன்னு உடனே ஜனக மகாராஜா வேண்டாம் சொல்லுவாரோன்னு நினைக்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்குறேன்னு சொன்ன உடனேயே தசரதர் ரொம்ப பெரியவர். உடனே எழுந்துட்டார். இவாம் அசங்கேய குணம், இப்படி தான்ப்பா இருக்கணும், பெரியவா சொல்கிறத கேட்டிருந்தோன்னா க்ஷேமமாக இருக்கலான்னு அவளை போய் கட்டிட்டார். அந்த குஷன் அந்த ஜனக மகாராஜா அவர் தம்பியையும். அதன் பிறகு கோதானமங்கலம் வந்து பொன்னாத்துக்காரா கூப்பிடுறது சம்பிரதாயம், அழைக்கிறதுன்னு. இவன் அது சொல்லித்தரணும். யாருன்னா வாத்தியாரை சொல்லித்தரணும். இதுவரை குட்டி வாத்தியார், இவருக்கு ஒன்றும் தெரியல. இட்லி சாப்பிட்ணும் உட்காந்துருக்காருங்க மண்டபத்தில். உடனே ஜனக வசிஷ்டர் தான் பெரிய வாத்தியார். அவர் வந்து என்னப்பா கூப்பிட வர வேண்டாமான்னார். நான் இதுக்கு கூப்பிடணும்னா சுகிருகே கோ விசாரோஸ்தி யதா ராஜ்யமிதம் மம. உங்கள் இடம் என்னோட இடம் தான், நான் கூப்பிடணும், நீங்களே தாராளமாக வரலாமே என்று சொல்ல. அப்புறம் ஆயிஷன் போய் அழகான கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபத்தில் எல்லாம் சுவர்ணமயமாக இருக்குது. சுவர்ண பாலிகாபிஷ்டங்கிறார். அந்த கல்யாண சர்க்கத்தை படித்தாலே ஒரு வாத்தியார் என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் கல்யாணத்துக்குன்னு அதை படித்தாலே தெரியும். அவ்வளோ எல்லாம் ரெடியாச்சு. பாலிகை மறுப்பு தங்கத்தில் இருக்கான். நல்ல வேலை தர்ப சமீத்தை தவிர பாக்கியெல்லாம் விராட்டி அதை தவிர பாக்கியெல்லாம் தங்கத்தில் இருக்குது. அந்த எல்லாம் ரெடியாக இருக்குது. பொண்ணை அழிச்சின்னு வாங்குவோன்னு சொல்ல சீதை அழிச்சின்னு வரால். ததசீதாம் சமானிய சர்வாபரணபூஷிதாம் வித்யுத் பிரபாம் விஷாலாட்சீம் ஸ்னிக்த குஞ்சிதம் ஊர்தஜாம் ஹம்சாங்கிதேன க்ஷோவேன கிஞ்சித் பீதேன சம்வృతాம் பாசிதேனோத்தரீயேன சுரக்தேன சுசம்வృతాம் சமக்ஷமக்னே சம்ஸ்தாப்ய ராகவாபிமுகே ததா அப்ரவீத் ஜனகோ ராஜா கௌசல்யானந்தவர்தனம் ததசீதாம் சமானிய. வால்மீகி மாதிரி வீடியோ யாரும் எடுக்க முடியாது. சர்வாபரண பூஷிதாம் வித்யுத் பிரபா விஷாலாட்சி. அந்த கல்யாணத்துக்கு உள்ள பட்டு புடவை முதற்கொண்டு வர்ணிக்கிறார். அது கிஞ்சித் பீத்தன லைட்டு மஞ்சள் கலரில் ஹம்சப்பட்சி நீகிற மாதிரி பார்டரை போட்ட அழகான அந்த பட்டு புடவையை கட்டி அதுக்காக மேய்ச்சான மேல் ட்ரெஸ்ஸையும் போட்டு கேசங்களை அழகாக பின்னி சூரிய பிரபை சந்திர பிரபை சுட்டி பிறக்கும் நெத்தி பட்டம் தலையினாக இடகஞ்சம் வச்சு நீலக்க பின்னி மூக்கில் மூக்குத்தி புல்லாக்கு காதுகளில் குண்டலம் மாட்டல் கழுத்தில் ஹாரம் பதக்கம் காசுமாலை மாங்காமாலை முத்துமாலை பழமாலை நெக்லஸு ரெட்டவடம் செயின் தோலில் தோல்வலைகள் கைகளில் கைவலைகள் விரல்களில் மோதிரம் இடுப்பில் ஒட்டியானம் கால்களில் பால்சரம் வெட்டி போட போகிறா. சர்வாபரண பூஷிதாம். இவ்வளோ நகையை போடணுமா? ஏன் நகையை போடணும்னா கல்யாணத்துக்கு நிறைய பேர் வருவா. அந்த பொண்ணோட மூக்கை பாரி கண்ணை பாரடிம்பா. நகையை போட்டோன்னா நெக்லஸை பாரடி மூக்குத்தியை பாருன்னு இந்த பார்க்கறோடைய திருப்திலாம் நகையில் போடட்டுமேன்னு நகையை போட்டு பொண்ணை மறைச்சி கொண்டு வந்துவிட்டான். இப்படி கொண்டு வைக்க ராமரை சீதையை பார்ப்பான்னு பார்த்தா ராமரை சீதையை பார்க்கவே இல்லை. அவள் தான் சொன்னார் இயம் சீதா இங்கே பொண்ணு இங்கே பாருங்கன்னு. சில பசங்க பொண்ணு வந்த பிறகு வாத்தியாரை பார்க்க மாட்டான், பொண்ணையே பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் வாத்தியார் அவரே மந்திரத்தை சொல்லிட்டு இருப்பார். அது மாதிரி இல்லாமல் இங்கே அதனால் என் மந்திரம் வாத்தியார் சொல்கிறதுனால இப்போ என்ன ஆச்சுன்னா இவன் பையன் சொன்னாதானே அவன் வந்து காப்பி கொண்டானா கொண்டு கொடுப்பான், நீங்களே போட்டு கொடுப்போம்பா. வாத்தியார் தான் கவனம் மரியாதையாக. ஏன்னா மந்திரம் போட்டு கல்யாணம் மந்திரம் வாத்தியார் ஒழுங்காக சொல்லியிருக்காரு. வாத்தியாரை மரியாதையாக கவனிக்கிறான். அதனால் மந்திரத்தை பையன் சொன்னாதான் அவனையும் கவனிப்பான். அதனால் இங்கே என்னடான்னா அந்த மந்திரத்தில் ராமர் தொக்கமாக சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே கொஞ்சம் பொண்ணையும் பாருங்கோ. இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவ பிரதீட்சதைனாம் பத்ரந்தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா பதிவிரதா மகாபாகா சாயேவானுகதா சதா இத்தித்வா பிராட்சிபத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா. இயம் சீதா மமசுதா, உன்னுடைய தர்மத்துக்கு அனுகூலமாக இருப்பா. இந்த பொண்ணை சமர்ப்பிக்கிறேன். பொண்ணை மாத்திரம் சமர்ப்பிக்கல, என்னையும் சேர்த்து
பிரதீட்ச செய்யினாம் ஏனாஞ்ச பிரதீட்சைன்னா என்ன அர்த்தம்னா ராமர் பகவான்னு தெரியும். என் பொண்ணை மாத்திரம் உன்ட்ட ஒப்படைக்கல, என்னையும் சேர்த்து ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி கொடுத்து இப்படி மரகத ஸ்தம்பத்தில் சுவர்ணக்கூடிய படுற மாதிரி ராமர் கையில் கொடுக்க ராமர் பாணிகிரகணம் பண்ணிண்டா. உடனே லக்ஷ்மணா ஆகச்ச, ராமர் சீதையை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. லக்ஷ்மணா பொண்ணு அழிச்சு இங்கே வா வந்துட்டு நான் சொல்கிறேன். அப்புறம் டைம் ஆகிடுது, மாபூத் கால டயத்தில் அந்த பாணிகிரகணம் பண்ணி ஆகணும். அதனால பரதா சத்ருகுணா அவாவா பொண்ணு கையை பிடிச்சிங்க எங்கள் மதத்தை நான் எங்கேயே சொல்கிறேங்க அவாவா அப்படி சொல்லி சத்வா ரஸ்தே தருநாம் பாணின் பாணிவி ரஸ்புசன்னு அவா பாணிகிரகணம் பண்ணிட்டு தம்பதிகளாக இருக்கார்கள். அதில் அம்மி மேலே ஏற்றும் பொழுது டென்ஷன் ஆறுதான் ஜனங்களுக்கெல்லாம். ராமர் கால் பட்டு ஒரு பொண்ணாக எடுத்துங்கிறா. இப்போ இந்த அம்மி மேலே காலை ஏற்றும்போது ராமர் கைப்பட்டு இந்த அம்மி பொண்ணானா என்ன ஆகுதுன்னு எல்லோரும் கவலை ஆடுறது. நல்ல வேலை அது ஒன்றும் ஆகலை. தொற்பாதாப்ஜ ரஜக்கனை எடுத்து சீலா நாரி ஸ்வரூபம் கதேத்தின்னு அண்ணா வர்ணிக்கிறான். அவளை அம்மி மேலே ஏற்றி அருந்ததி முதலிய நட்சத்திரங்கள்லாம் பார்த்து தம்பதியாக ராமர் மண்டபத்தில் உட்காந்துருக்கார். பாகவதாலாம் பாடலாம். सीताराम सीताराम जानकी रमणा जय जय राम सीताराम सीताराम जानकी रमणा जय जय राम सीताराम जय 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 सीताराम जानकी रमणा जय जय राम जानकी रमणा जय जय राम जानकी रमणा जय जय राम. இந்த கல்யாணம் பண்ணினாலும் இருந்தாலும் இந்த மாமியாருக்கு இந்த மாட்டு பொண்ணை பார்த்து சந்தோஷம் வரணுமே, அது முக்கியம். இருந்தாலும் என் பையனுக்கு ஏற்ற மாட்டு பொண்ணு இல்லை அப்படின்பா இந்த மாமியார்லாம். அதனால் இங்கே சொல்கிற கௌசல்யானந்த வர்தனம், கௌசல்யக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தது என்று சொல்லி இந்த கல்யாணத்தை நல்ல விதமாக முடிக்கிறார். சீதா கல்யாணத்தோடு நிறுத்திப்போம்.